எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிபிடியில் இருந்து எப்படி ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா பிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிகப்படியான ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இல்லை ப்ரப்போசல் ரெடி பண்ணுறதுக்கு இமேஜஸ் எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணுறதாகட்டும், இல்லை இமேஜஸ் எடிட் பண்ணுறதாகட்டும், இல்லை போஸ்டர் ரெடி பண்ணுறதாகட்டும், எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிபிடியில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இதில் நிறையா அவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து ரொம்ப டவுன் ஆகுது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஹை ரெசல்யூஷன் இமேஜஸாக வெளியெடுக்க முடியும் பிபிடியிலிருந்து சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பிபிடியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு சில செட்டிங்ஸ் மட்டும் உங்களோட சிஸ்டமில் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு முறை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நான் இந்த சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். இது வந்து மெட்டீரியலுடைய ஸ்ட்ரக்சரல் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், ஒரு டிவைஸ் சோலார் செல்லுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ஒரு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புடைய இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இமேஜஸ் வந்து நான் இதில் பிபிடி ஒரு ஸ்லைடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். நார்மலாக செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட குவாலிட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ், ப்ரௌஸ், அண்டு டெஸ்க்டாப்பில் நான் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் 1 சொல்லி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இமேஜஸ் ஜேபிஇஜி இமேஜ் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஸோ டெஸ்ட் 1 சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் 1 மட்டும் கொடுத்துருவோம். இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும் இமேஜாக. ஓகேங்களா? ஸோ இப்போது டெஸ்க்டாப்பில் போய் பார்ப்போம். ஸோ டெஸ்ட் 1 இங்கே இருக்குது. ஓகேங்களா? டெஸ்ட் 1 ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இது இமேஜ் குவாலிட்டி பாருங்களேன். ஸோ நான் இதை வந்து ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணுறப்ப இதோட இமேஜ் குவாலிட்டி பாருங்களேன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ எதுவுமே வந்து கிளியராக விசிபிள் இல்லை, ரொம்ப பிளர்ராக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த டெக்ஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர்ராக இருக்குது. ஆனால் இதுவே வந்து பிபிடியில் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். அதே இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பிபிடியில். பாருங்களேன் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ பிபிடியில் இருக்க அதே கிளாரிட்டி பார்த்தா இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வருதுன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, சுத்தமாகவே கிளாரிட்டி குறையுதுங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரி எடிட்டர், ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இதில் வந்து கரண்ட் யூஸரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கீழே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ், ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கு இல்லையா? ஸோ 16 வந்து இப்போது நான் வச்சுருக்க ஆஃபீஸுடைய வெர்ஷன். அது மாதிரி உங்களோடதுக்கு ஏற்ற மாதிரி 15 இருக்கலாம், இல்லை 12 இருக்கலாம், இல்லை 13, இல்லை 10 எவ்வளோ வேணால் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க டவுன் ஏரோவை. இப்போ இதில் பவர் பாயிண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பவர் பாயிண்ட் எகெயின் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவேர்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ இருக்கு இல்லைங்களா? ஸோ நியூ டிவேர்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கேபிட்டல் இ கொடுத்துங்க. பிட் வந்து கேபிட்டல் பிஐடி, பிட் மேப் ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் பிட் மேப் ரெசல்யூஷன். இதில் வந்து
எக்ஸ்போர்ட்டோடது கேபிட்டல், பிட்டில் ஃபஸ்ட்டு கேபிட்டல், ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல். ஓகேங்களா, கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள், என்டர் கொடுத்துங்க. இப்போது கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டெசிமல் இருக்கு இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணிக்கங்க. டெசிமல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 300 கொடுத்துரு, 300 டெசிமல். ஓகே ஓகே கொடுத்துரு, அவ்வளோதாங்க. பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து இங்கே பிபிடியில் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன் போய்க்குங்க. ஆப்ஷனில் அட்வான்ஸ்டு இருக்கு இல்லையா, அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இமேஜ் சைஸ் அண்ட் குவாலிட்டின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டிஸ்கார்ட் எடிட்டிங் டேட்டா டு நாட் கம்ப்ரஸ் த இமேஜ் ஃபைல். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இல்லை ஒர்க் பண்ணுறப்ப வந்து இமேஜ் ஃபைல் எதையும் கம்ப்ரஸ் பண்ண வேணாங்கிற ஆப்ஷன் இது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹை ஃபிட்டாலிட்டி கொடுத்துங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போது பார்த்துருவோம். ஃபைல், சேவ் ஆஸ், எகெயின் ப்ரௌஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ இது வந்து நான் test2ன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, test2 JPEG இமேஜ் ஃபார்மேட். ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு test2 நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ இதை அதே மாதிரி ஜூம் பண்ணுறேன். ஸோ முன்னே இருந்ததுக்கு இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்களேன் இமேஜ் கிளாரிட்டி. நான் முன்னாடி இருந்த இமேஜ் இப்போ காட்டுற பாருங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருந்த இமேஜ். ஓகேங்களா, இதை ஜூம் பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது பாருங்கள். ஓகே, இல்லை எனக்கு இன்னுமே வந்து கிளாரிட்டி ஹையாக வேணும்னா திருப்பி நான் காட்டுற பாருங்கள். இப்போ இன்னும் வந்து ஹை பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் எடிட்டருக்கு போய்க்குங்க. ஸோ ரெஜிஸ்டர் எடிட்டர் ஓப்பன், எஸ் கொடுத்துங்க. ஸோ இப்போது நான் எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அங்கேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பிட் மேப் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு சேம் டெசிமலில் போயிட்டு 300க்கு பதிலாக நான் இப்போ 900ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு ரொம்ப ஹை கிளாரிட்டி போகிறதுக்காக. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபைல், சேவ் ஆஸ், ப்ரௌஸ் அண்ட் தென் டெஸ்க்டாப்பில் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் test3ன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, JPEG test3 சேவ் ஜஸ்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ test3 ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நான் முன்னாடி வந்ததை கொடுத்ததை விட 300 விட 900 வந்து எவ்வளோ ஹை கிளாரிட்டியாக இருக்குது பாருங்களேன். ஈவன் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எடுத்துங்க. இதோட டெக்ஸ்ட்டில் இருந்து உள்ளே கொடுத்துருக்க ஸ்பியர்லேருந்து எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களேன். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இமேஜஸும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பெஸ்ட்டு இது நான் மூணையும் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பன் நியூ வேர்ட் டாக்குமெண்ட். ஓகேங்களா, டெஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட் நான் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ அடுத்த இமேஜ் test2. அதையும் காப்பி பண்ணிவிட்டேன், பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த இமேஜ் test3. ஸோ அதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போது 3 இமேஜஸும் வந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் இப்போ உங்களை கம்பேர் பண்ணி காமிச்சிட பாருங்கள். இது வந்து செகண்ட் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாத இமேஜ். செகண்ட் இமேஜ் வந்து ரெஜிஸ்டர் எடிட்டரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 300 டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ லாஸ்ட் இமேஜ் வந்து 900 வச்சுருக்கோம். ஸோ இதை 3 கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். இருக்குல்லையே நான் இங்கே மேக்ஸிமம் ஜூம் போயிடுறேன். ஸோ 500. ஓகேங்களா, வேர்டில்
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இமேஜ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இமேஜ் நீங்களே கம்பேரிஷன் பாருங்களேன், கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து எந்த செட்டிங்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்தது. இந்த XRD பேட்டர்ன் ஆகட்டும், இதில் இருக்க டெக்ஸ்ட் ஆகட்டும், இந்த இமேஜோட கிளாரிட்டி, ஈவன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இமேஜோட பாருங்களேன் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப பிக்சர் குவாலிட்டி வந்து உடஞ்சிருக்கு. இப்போ இது வந்து 300ஓடது. ஸோ 300 பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. 500 மேக்ஸிமம் ஜூமில் வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா தெளிவாக இருக்குது இல்லைங்களா, டெக்ஸ்ட்டும் சரி, உள்ளே இருக்கிறது எல்லாமே இமேஜஸ். ஸோ இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இது வந்து 900. ஸோ 900 சொல்ல வேணாங்க, ரொம்ப ஹை கிளாரிட்டியாக இருக்கும். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் சரி ரொம்ப பக்காவான பிக்சராக இருக்கும். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணாதது, இது வந்து சேஞ்ச் பண்ணது. சி த கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஸோ ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வந்து பிபிடிலேருந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதனால் போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய சைஸ் A0 சைஸ் இதெல்லாம் பண்ணுறப்போ கிளாரிட்டி வந்து ரொம்ப குறையும். ஸோ அப்போ வந்து பிபிடியில் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, டெக்ஸ்ட் எடிட்டில் போய் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹை கிளாரிட்டியான இமேஜஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்டை பெறுங்க. தேங்க்யூ.